ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குரு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு போர் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் இது ஒரு மேட்சா பாக்குறாங்க, ஒரு சில பேர் இது ஒரு போர் மாதிரி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஓவர் ஹைப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க போற மேட்ச் எப்படி? ஏன்னா இந்த வருஷத்தோட ஐபிஎல்லே ஒரே ஒரு மேட்ச் தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க போகுது. ஏன்னா ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே இந்த ரெண்டு டீமுக்குமே வருஷம் ஒரு ரெண்டு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஸோ ஒரு மேட்ச் தோத்தாலும் ஒரு மேட்ச்ல உங்களை போட்டு பாந்துறேன்டா அப்படி இப்படின்னு நிறைய பேச்சு வரும். பட் இந்த வருஷம் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அதனாலதான் சில பேர் ஒரு யுத்தமா ஒரு போர் மாதிரி பாக்குறாங்க, வின் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 வருஷத்துல ஒரு மேட்ச் கூட என்னால ஆர்சிபி அடிக்க முடியல. அதாவது இந்த மேட்ச் நாங்க அடிச்சா 6 சிஎஸ்கே ரசிகர் பாதி பேர் அப்படி இருக்காங்க, பாதி சிஎஸ்கே ரசிகர் இருக்காங்கன்னா இது ஒரு மேட்ச், நாங்க மேட்சா பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் இது மேட்சா இருக்க போதா யுத்தமா இருக்க போதா அப்படிங்கிறது நம்ம போக போக தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை பத்தி டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துக்குவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்க இருக்கு. டைமிங் 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெறும் சின்னசாமி ஸ்டேடியம் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிளேயர்ஸ் ஏதாவது மாற்றம் இருக்கு, டீமுக்கு பிளேயர்ஸ் ஏதாவது மாற்றம் பண்ணிருக்காங்க, புதுசா யாராச்சும் உள்ள வந்திருக்காங்க, அண்ட் அந்த பிட்ச் எதுக்கு ஃபேவர்ல இருக்குங்கிறத கடைசி இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பெங்களூரு வெனுவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துரும். இந்த வெனு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு. ஸோ பேட்ஸ்மேன் 200+ ரன்னுக்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் டீமே ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம் சரி, செகண்ட் பேட் பண்றோம் 200+ மேல அவங்க அடிச்சிருவாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஸ் பண்ற டீம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இதுல பவுலரை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு பெரிய சப்போர்ட் வந்து இருக்காது. ஃபாஸ்ட் பவுலரை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமான டாமினேஷன் வந்து கொடுப்பாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். என்னதான் ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிற மாதிரி தான் போவாங்க. ஏன்னா இந்த வெனுவோட டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் அடிக்கிற ஒரு வெனுவா தான் வந்து இருக்க போகுது. சேஸ் பண்ற டீம் தான் வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. இந்த வெனுவோட ரெக்கார்டும் அதான் வந்து இருக்கு. இப்போ இந்த வெனுல சென்னை அண்ட் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் வருஷம் பிளே பண்ண மேட்சஸ் ரெக்கார்டை பார்க்கும்போது டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரல் சென்னைக்கு தான் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அப்பயே முடிவு பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா சிஎஸ்கே ஆர்சிபி வந்து லோவஸ்ட் ஸ்கோர் சுருட்டிடுவாங்க, கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. பட் அது முடியாதுன்ட்டு பெத்தல் அண்ட் விராட் கோலி நல்ல பார்ட்னர்ஷிப் கூட்டு பிளே பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவல் பால் 33 பாலுக்கு 55-62 அப்படிங்கிற மாதிரி ஆட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட்ஸ் விட்டாங்க. இல்ல நாங்க 200க்கு மேல டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுவோம், எங்கள்கிட்ட ஒரு பிளேயர் இருக்காருன்னு ரொமோரியா வந்தாரு. 14 பால் 53 ரன் அடிச்சு 213 டார்கெட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த ஆர்சிபிக்கு எகேன்ஸ்டா சென்னையோட பவுலர்ல யார் நல்லா பவுல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பத்ரானா அண்ட் ஷாம் கரன் இவங்க தான் வந்து பவுல் பண்ணாங்க. 100 ரன். மற்ற பிளேயர்ஸுக்கு யாருக்குமே வைக்கிறது வந்து கிடைக்கல, இவர் தான் வந்து வைக்கிறார். அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு டார்கெட்டே கிடையாது, இந்த டார்கெட்டை எங்களால ஈஸியா சேஸ் பண்ணிட முடியும்ட்டு ஓப்பனிங் இறங்கின ஆயுஷ் மாத்திரே நல்லாவே வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்லாம் விட்டுச்சு. ஜடேஜா நான் அவனுக்கு கம்பெயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. பட் இருந்தாலும் எங்க டீம்ல குவாலிட்டியான பவுலர் வச்சிருக்கோம்னு சொல்லி லுங்கி இங்கிடிய உள்ள இறக்குனாங்க, 3 விக்கெட் தூக்கினாரு. அவரோட அந்த விக்கெட்ல மேட்ச் கொஞ்சம் சொதப்பி ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இது லாஸ்ட் மேட்ச் இருந்த லைனப்ஸ், லாஸ்ட் மேட்ச் இருந்த பவுலிங் டெப்த், பேட்டிங் டெப்த். பட் இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம போக போக வந்து பார்ப்போம். இப்ப இந்த ஓவரால் ரெக்கார்ட் பார்க்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னதான் ஸ்கோர் 200 மேல அடிச்சாலும் சேஸ் பண்ண டீம் நியர்பை வந்துருவாங்க அப்படின்னு. கண்டிப்பா சேஸ் பண்ண டீமுக்கு வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகம். அதுக்கு தகுந்தாக்குள்ள இந்த வெனு ரெக்கார்ட்லயும் வந்துட்டீங்கன்னா 199 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 110 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 110க்கு முதல்ல யோசிக்கணும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமோட செகண்ட் பேட் பண்ண டீம் தான் அதிகமான வின்னிங் ரேஷியோ இருக்கு அப்படின்னு. 2 மேட்ச் இதுல டிரால வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 168 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 168 ரன்லாம் அடிச்சிங்கன்னா கண்டிப்பா சேஸ் பண்ண டீம் ஈஸியா வந்து மேட்சை முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 200க்கு மேல அடிச்ச ஸ்கோரை 15.4 ஓவர்லயே வந்து மேட்சை வந்து ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இந்த 168ல அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து முடிஞ்சிடும். அது ரொம்ப ரொம்ப மோசமா போயிடும். கண்டிப்பா 200+ மேல எந்த டீமா இருந்தாலும் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, அதாவது சின்னசாமி ஸ்டேடியத்துல சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இவங்க பிளே பண்ண ரெக்கார்டை வந்து பார்க்கும்போது
என்ன மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு 12 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 5 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சஸ் நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு இடையே அந்த ஹெட் டு ஹெட் பேட்டில்ல இந்த வெனுவுல ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ஸ்கோர் 226, ஆர்சிபியோட ஹையஸ்ட் ஸ்கோர் 218 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த வெனுவுல இவங்க அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோர். பட் ஒரே மேட்ச்ல அடிக்க கிடையாது, வெவ்வேறு மேட்சஸ்ல வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ரெண்டு டீமோட பாசிபிள் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஆயுஷ் மாத்ரே, சர்ஃபாஸ் கான், சிவம் துபே, டுவால் பிரேவிஸ், பிரசாந்த் வீர், நூர் அகமது, மேட் ஹென்ரி, அன்சுல் காமோஜ், கலீல் அகமது அண்ட் ராகுல் சகர். இதுதான் சிஎஸ்கேவோட ஒரு 12 பேர் கொண்ட டீமா வந்திருக்கு. அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பிளிப்சால்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டேவிட் படிக்கல், ரச்சித் படிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், உமோரியோ செஃபர்ட், குணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், அபிநந்தன், ஷியாஸ் சர்மா, ஜாக்கப் டஃபி. ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராங்கஸ்ட் 12. அவங்க பவுலிங் டெப்த் இந்த வெனுவுக்கு கண்டிப்பா இந்த 3 ஸ்பின்னர் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஒரு பவுலர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு தகுந்தாக்குல ஃபாஸ்ட் பவுலர் அவங்களால பெருசா ஆப்ஷனும் இல்லை, இன்ஜுரி கண்டிஷன்ல வந்திருக்காங்க. அது பெரிய மைனஸா வந்திருக்கு. பேட்டிங் டெப்த் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு. பவுலிங்கை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு கொஞ்சம் நல்ல டஃப் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்ப இந்த சிஎஸ்கே டீம்ல பவுலிங்ல இதே லைனப்ஸ்ல கண்டிப்பா வந்தாங்கன்னா ரொம்பவே மோசம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல இருக்க ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. வேற டீம் அந்த வெனுவுல வந்து நல்லா சப்போர்ட் இருக்குமா ஸ்பின்னருக்குங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். எனக்கு தெரிஞ்சு ராகுல் சகரை தூக்கிட்டு வேற ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கணிப்பா வந்திருக்கு. ஸோ ஏதாவது மாற்றம் இருந்தா நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். இப்போ இந்த லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது 4, அன்சுல் காமோஜ் 4, மேட் ஹென்ரி 4, நூர் அகமது 4. இந்த 4 பேர் தான் 4 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள். அண்ட் பேலன்ஸ் இருக்க ஓவரா பிரசாந்த் வீர், ராகுல் சகர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க போது இதே லைனப்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதுல டஃபி 4 ஓவர், புவனேஸ்வர் குமார் 4, ஷியாஸ் சர்மா 3 ஓவர், குணல் பாண்டியா 3, பேலன்ஸ் இருக்க வர அபிநந்தன் அண்ட் ரொமோரியோ செஃபர்ட் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் 12 என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரெண்டு டீமுமே இந்த ஐபிஎல் 2026 ஐபிஎல்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி 15.4 பால்லயே வந்து மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஃபார்ம் வைஸ் பிளேயர்ஸை பாருங்க. பிளிப்சால்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஏரியா விக்கெட்டை விட்டாரு. விராட் கோலி 38 பாலுக்கு 69 நாட் அவுட் பேட்ஸ்மேன். டேவிட் படிக்கல் 26 பாலுக்கு 61 இம்பாக்ட் பிளேயரா வந்து அவர் இம்பாக்ட் ரோல வந்து காமிச்சிட்டு போயிட்டாரு. ரச்சித் படிதார் 12 பாலுக்கு 31 அவரோட இம்பாக்டும் வந்து கரெக்டா வந்து காமிச்சிட்டு போயிட்டாரு. ஈஸியா மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்சிபி டீமோட பவுலர்ல விக்கெட் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜாகப் டஃபி 4 ஓவருக்கு 3 விக்கெட், புவனேஸ்வர் குமார் 4 ஓவருக்கு 1 விக்கெட், அபிநந்தன் சிங் 3 ஓவருக்கு 1 விக்கெட், ரொமோரியோ செஃபர்ட் 4 ஓவருக்கு 3 விக்கெட், ஷியாஸ் சர்மா 3 ஓவருக்கு 1 விக்கெட். அப்போ ஆர்சிபி டீம்ல எல்லா பவுலருமே விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. என்ன ஒண்ணு ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்த ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா அபிநந்தன் சிங்கும் ரொமோரியோ செஃபர்ட் மட்டும்தான். பட் இருந்தாலும் விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் சிஎஸ்கே டீம், நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே டீமை நான் கன்சலே பண்ண மாட்டேன். அது மேட்சே கிடையாது. ரொம்பவே மோசமான இதை வச்சு நம்ம அவங்கள கன்சல் பண்ணவே கூடாது. செகண்ட் மேட்சை மட்டும்தான் நம்ம வச்சு கம்பேர் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க பிளே பண்ணதுக்கும் செகண்ட் மேட்ச் பிளே பண்ணதுக்கும் டோட்டலா சேஞ்சஸ் இருந்துச்சு. பவுலர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சிருப்பாங்க. பவுலர்ஸோட சப்போர்ட் இல்லைங்கிறது பெரிய மைனஸா வந்து போயிடுச்சு. இதுல சஞ்சு தொடர்ச்சியா 2 மேட்ச் ஃபிளாப். ஒரு 4 அடிக்கிறாரு, ஒரு சிங்கிள் அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு. ஒரு 4 அடிக்கிறாரு, டாட் ஆகுது, அவுட் ஆயிடுறாரு. இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மேட்ச் சஞ்சுவோட ஃபார்ம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ருத்ராஜ் கைக்வாட் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரியே ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. 28 ரன்லாம் ஒரு ஃபார்மான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் அவரு 22 பாலுக்கு 28 ரன், 10 ஓவருக்கு அப்புறம் தான் 15வது பாலே அவர் பிடிக்கிறாரு. அப்ப அவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா ஆயுஷ் மாத்ரேக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கரெக்டா இந்த மாதிரி பண்ணு பால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. கேப்டன்ஷிப்னா உள்ள இருந்து அவரோட பொசிஷனை கரெக்டா வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவருக்கு பெருசா ஆப்ஷன் கிடைக்கல. கிடைக்கிற பால்ல சிங்கிள்ஸை மட்டும் தட்டிக்கிட்டு நீ எடுத்துக்க, எனக்கு ஒரு பால் போதும், மிச்ச பால நீ இஷ்டத்துக்கு ஆடு, கரெக்டா உன்னால டைமிங் கண்டு வர முடியும், ஆட முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து
ஆயுஷ் மத்ரேவை ஆட வச்சார். அது அவருக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருந்துச்சு. அண்ட் டூபேல நான் கன்சிடர் பண்ண மாட்டேங்க. டூபே ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறது நான் ஒரு பிளேயிங் சொல்லும் போது நான் வந்து சொல்றேன். சர்ஃபாஸ் கான் இந்த டீம்ல ஸ்டார்ட் அப்ல இருந்து ஃபார்ம் இருக்கக்கூடிய பிளேயர்னா சர்ஃபாஸ் கான் தாங்க. 12 பால் தான் முடிச்சாரு, 32 ரன் அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டாருங்க. அவரோட ஹிண்ட் கரெக்டா கட்டுறாரு. நீ விக்கெட்டே இல்ல எங்க டீம்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, என்னால எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு போவேன், ஆப்போனன்ட் டீம் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் பதட்டத்தை கொடுப்பேன் அப்படிங்கறத கொடுத்த ஒரு பிளேயர் சர்ஃபாஸ் கான். வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டீம்ல அதிகமா விக்கெட் எடுத்ததுன்னா மேட் ஹென்ரி, அன்சுல் காமோச், இந்த ரெண்டே பிளேயர் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. அன்சுல் காமோச்சும் ஓவருக்கு 12 ரன் ரேட்டு, மேட் ஹென்ரி ஓவருக்கு 14 ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதிகமா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க. பட் விக்கெட்டும் வந்து எடுத்தாங்க. இப்போ ரெண்டு டீம் பிளேயர் பண்ண மேட்சஸ் வந்து நம்ம ஓவராலா பார்த்துட்டோம். இப்போ பிளேயர்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, இதுல சேஸ் பண்றாங்க ஆர்சிபி அப்படின்னா ரச்சித் படிதாரோட மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேஸ் பண்றாங்க அப்படின்னா இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ரொமோரியோ செஃபர்ட் வரைக்கும் கூட பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி வேணா சேஞ்சஸ் வந்து ஆக போகுது. இதுல யார் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி, பிளிப்சால்ட், இவங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் இந்த மேட்ச் வேற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விராட் கோலி 30ல இருந்து 40 பிளஸ் ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா அடிப்பாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து இருக்கு. ஆவரேஜாவே 30ல இருந்து 40 சேசிங்லாம் பண்றாருன்னா கடைசி வரை நின்று மேட்ச் அவர் தான் வின் பண்ணி கொடுக்குற ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. பெஸ்ட் பிளேயரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிளிப்சால்ட் இந்த சீசன்ல இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் சரி, இந்த ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்சஸ் சரி, டோட்டலி ஃபிளாப்னு சொல்லுவேன். ஏர்ல விக்கெட்டை விட்டுட்டாரு. பட் அந்த எதெல்லாம் அவர் தப்பு பண்றாரு, எந்தெந்த பால்லாம் அவர் கரெக்டா அடிக்க முடியாது, அவுட் ஆயிட்டு வர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிராக்டிஸ் மேட்ச்ல ரொம்ப சூப்பரா வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அதனால கண்டிப்பா பிளிப்சால்ட் இந்த மேட்ச் 35ல இருந்து 40 பிளஸ் ரன்னுங்கிறது ஒரு குவிக் ஃபயரா அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கேன். 15 பிளஸ் ரன் பால் பிடிச்சிட்டாவே போதும், 40 ரன்னுக்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும். தேர்ட் படிக்கல் இந்த மேட்ச் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. காரணம் என்னன்னா பிளிப்சால்ட் பவர் பிளேல ஓவர்ல ஒரு தான் நின்னாரு, அதுக்கப்புறம் விக்கெட் விட்டார். அப்ப டேவிட் படிக்கல் பவர் பிளேல உள்ள வந்துட்டாரு. பவர் பிளே பயன்படுத்தி நல்லா அடிச்சாருங்க. அது நல்லாவே அடாப்டா இருந்துச்சு. பவர் பிளே நல்லாவே யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பிளேயர், நல்லாவே அடிச்சு ஆடினாரு. பட் இந்த ரெண்டு பேருமே பவர் பிளே வரைக்கும் நின்று பிளே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கெட் விழுக்குதுங்கும் போது டேவிட் படிக்கல் வந்தோடனே அவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து 20 பிளஸ் ஸ்கோர் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரச்சித் படிதார் எப்படி பிளே பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்துட்டாங்க அப்படின்னா அவரோட ஸ்கில் வேற லெவல்ல செஞ்சார். டூபே எப்படியோ அதே மாதிரி தாங்க ரச்சித் படிதார் ஸ்பின்னரை போல பிறந்துடுறாரு. ஃபாஸ்ட் பவுலரை ஸ்டார்ட் அப்ல ரொம்பவே சிரமப்படுறாரு அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டாங்க ஒரு 10 பாலாச்சும் தாடி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அவங்களோட பவுலிங் இதை கணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாரு. உள்ள தூக்கிப்பட்ட பால்லாம் அடிச்சிடறாரு. கொஞ்சம் ஷார்ட் பிச் பால் கொஞ்சம் பவுன்ஸ் போட்டாரு, அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாரு. ஸோ அப்போ ஸ்பின்னரை வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிப்பாரு. ஃபாஸ்ட் பவுலரை மினிமம் ஒரு 5ல இருந்து 6 பாலை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ இந்த மேட்ச் ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிறது என்னோட கடைப்பட்ட கருத்தா வந்து இருக்கு. ஃபார்ம்ல வரக்கூடிய ஒரு பிளேயர் தே ஆர்சிபி டீம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அகைன்ஸ்ட் ரெண்டாவது பிளேயரா ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஜிதேஷ் சர்மா எல்லாம் பேட்டிங் ஆட கண்டிப்பா வந்துருவாரு. ஸோ பேட்டிங் ஆடுற வரும்போது ஜிதேஷ் சர்மாட்ட இருந்து கண்டிப்பா ஒரு 35 பிளஸ் ரன்னுங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து எதிர்பார்க்கலாம். எந்த சைடு எப்படி வேணா திரும்பி 360 டிகிரி கூட திரும்பி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவர் நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா தினேஷ் கார்த்தியோட ஸ்கில்ல ஜிதேஷ் சர்மாட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். டிம் டேவிட் மோஸ்ட்லி பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது டவுட். பேட்டிங் ஆப்ஷன் கிடைச்சாருன்னா கடைசி அந்த 2 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வரலாம், இல்ல ஒரு 3 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வரலாம். கடைசி அந்த 2 ஓவர்ல ஒரு 25 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா. அண்ட் ரொமோரியோ செஃபோர்ட் பேட்டிங்ல பெருசா ஆகுறது நம்ம எதிர்பார்க்க முடியாது, பவுலிங்ல மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் டெத்தை நம்ம பார்த்துட்டோம். பவுலிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே லைனப்ஸ்ல தான் வர்றாங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரியே தான் ஜாகப் டஃபி, புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேரோட இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா வந்து இருக்கும் சென்னை டீமுக்கு எகென்ஸ்டா. ஸோ ஜாகப் டஃபி 4 ஓவர் போல் பண்ணி ஆவரேஜ் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆவரேஜ் 2ங்கிறது 3 கூட மாறலாம். அந்த அளவுக்கு நம்ம சூப்பரா வந்து போல் பண்ணிடுவாரு.
புவனேஸ்வர் குமார் சென்னைக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 4 ஓவர். இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்திருக்கு. 2ங்கிறது 3 கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் ஓவரா அடிக்கிறாங்க அப்படின்னு முடிவாயிருச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருவாரு. என் பால் அடிக்கிறியா, அந்த 2 பால் அடிச்சுக்க, 3வது பால் என்னால விக்கெட் எடுக்க முடியுங்கிறது கரெக்டா இது பண்ணி விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அப்போ சென்னைக்கு எகேன்ஸ்டா கண்டிப்பா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பாலர் இந்த 2 பிளேயர் ஒரு இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் அபிநந்தன் சிங் இந்த மேட்ச் பிளே பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் அண்டர் ரேட்டிங் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காரு, அவங்களோட நிறைய விளையாண்டு இருப்பாரு. அப்போ அவங்களுக்கு எப்படி பந்து போடணும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்து அடுத்த மேட்ச் வரைக்கும் கொஞ்சம் நிறைய நாட்கள் இருந்துச்சு, அதை பிராக்டிஸும் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ பிளே பண்ண வச்சாங்க அப்படின்னா அவரோட ஸ்கில் அவர் காட்டுறதுக்கான வாய்ப்புகளோட ஒரு மேட்சா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஷியா சர்மா, குர்னல் பாண்டியா 2 ஸ்பின்னர் இருந்தையும் எனி ஒன் பிளேயர் இருந்து 1 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். குர்னல் பாண்டியா அவர் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு விதமா போட்டு கொஞ்சம் விக்கெட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்கோர்ஸை கொஞ்சம் டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஷியா சர்மா கொஞ்சம் அடி வாங்குவார். பட் இருந்தாலும் விக்கெட் எடுக்கிறதுக்குள்ள ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல பார்க்காத ஒரு பிளேயர், 6th பவுலிங் ஆப்ஷன்ல கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொமோரியோ செஃபர்ட். லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் 52 ரன் 3 விக்கெட் அப்படி எடுத்திருந்தாரு. இதுல என்ன ஆகணும்னா இவர் விக்கெட் எடுக்கிறதெல்லாம் பெருசா நமக்கு தெரியல. பட் அவர் கொடுக்குற அந்த 52 ரன் தான் கொஞ்சம் ஓவரா வந்து இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் அதே மாதிரி 4 ஓவர் கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்பின்னர் அடி வாங்குறாங்கிறது 4 ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னா 4 ஓவர் ஐ கெஸ் 40 ரன் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். 4 ஓவர் போல் பண்றாருங்க பட்சத்துல. இன்கேஸ் ஒரு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 விக்கெட் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேட்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள பிளேஸா இருக்கனால ரொம்ப ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த டீம்ல யார் யார் என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ சென்னை பிளேயர்ஸ் கிட்ட வருவோம். சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ், சஞ்சு 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல லாஸ்ட் மேட்ச் ஆயுஷ் மாத்திரம் இன்னிங் பவர் பிளேலயே வந்துட்டாரு. அதனால அவர் பவர் பிளேயர்ல நல்ல பால் நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நல்லா ருத்ராஜ் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தாரு, அதுக்கு வந்து நல்லா பிளே பண்ணிட்டாரு. இன்கேஸ் 2 பேருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. 2 பேருக்குமே தலா 30+ ரன் வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிளேயர் விக்கெட்டை விட்டுறாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை வராருங்கும் போது அந்த 2 ரேட்டை கீப் அப் பண்ணு போவாரு, அடிக்க போவாரு, விக்கெட்டை விட்டுருவாரு. இப்ப ஆயுஷ் மாத்திரை பவர் பிளேக்குள்ள 2 பேரும் யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் விடணும். விட்டா ஆயுஷ் மாத்திரை நம்ம பெரிய ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் 2025ல அவர் அடிச்ச அந்த 94 ரன் காரணம் பவர் பிளேல பேட்டிங் பண்ணாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாரு. பவர் பிளேல பால் அவருக்கு நல்லாவே யூஸ் ஆனிச்சு, அதனால அடிச்சாரு. பவர் பிளேக்கு அப்புறம் வர பிளேயர்ஸ் எப்படி விக்கெட் எடுத்தாங்கன்னு ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ஸோ அப்போ 2 பேருமே இன்கேஸ் பவர் பிளேல ஒருத்தர் விக்கெட் விட்டாங்கன்னா ஆயுஷ் மாத்திரை இருந்து நம்ம 50+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பவர் பிளேக்கு அப்புறம் தான் ஆயுஷ் மாத்திரை வராரு அப்படின்னா அவர்கிட்ட பேச ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா சர்ஃபாஸ் கான். ஸோ சர்ஃபாஸ் கானை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வேணா பிளே பண்ணுங்க, எப்படி வேணா ஆடுங்க, விக்கெட்டை விட்டாலும் சரி விளையாடியும் சரி, என்னோட பங்களிப்பு டீமுக்கு என்னால ஒரு 50+ ரன்னாச்சும் அடிக்க முடியணும் அப்படிங்கறத அவர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. 2 மேட்சுமே அவரோட ஸ்கில் வேற லெவல்ல ரொம்ப சூப்பர். அந்த டீம்ல ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் அப்ல இருந்து பிளே பண்ற பிளேயர் பாத்தீங்கன்னா சர்ஃபாஸ் கான் தான். வந்த உடனே பவுலருக்கு ஒரு பயத்தை காட்டக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. ஏன்னா அவர் நல்லா தெரிஞ்சுக்காரு. வந்த உடனே பவுலரோட ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவாங்க, அது நமக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆடுற ஒரு பெஸ்ட் பிளேயர்னே வந்து சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு 25-30+ ரன்ங்கிறது ஆவரேஜா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டூபே நான் என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஸ்பின்னரை மட்டும் தான் அடிப்பேனே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸ்பின்னரை தவிர வேற பிளேயர் அடிக்க மாட்டியா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கு. ஸ்பின்னர் வரட்டும் வெயிட் பண்ணி ஏன் நிறைய பாலை வேஸ்ட் பண்ணாரு. அந்த பாலை நீ ஃபாஸ்ட் பால் இருந்தானே என்ன, யாரா இருந்தா எனக்கு என்ன, என்னோட பவர் நான் அடிக்கிறேன் வந்து போகும் அப்படின்னு வந்து அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த 200ங்கிறது 240 கூட அடிச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்கோர் போயிருக்கும். பட் இவர் பண்ண அந்த ஒரே தப்பு, ஸ்பின்னர் எப்போ வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததுதான். அந்த வெயிட் பண்ணாம அவர் எல்லா பாலுமே அடிச்சிருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கும். கடைசியில அவர் ஸ்பின்னர் இனிமே வர மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சதா ஸ்டாப் பிளே அவர் அடிச்சிருக்கலாம். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பெருசா இம்பாக்ட் இருக்க போறது கிடையாது. டுவால் பிரேவிஸ் எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளே பண்ணாரு அப்படின்னா. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல டுவால் பிரேவிஸோட ஃபார்ம் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வேற லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெறும்ல தான் வெறும் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டும் விட்டாரு.
பட் இந்த வெனுல தான் அவரோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அவர் கண்டிப்பா ஆவரேஜ் 40+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிளே பண்ணாரு அப்படின்னா. பட் என்ன ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு, அதுல இருந்து எப்படி ஃபுல்லா கியூர் ஆகிட்டு அவர் பிளே பண்ணுவாராங்கிறத ஒரு கொஸ்டின் மாரா இருக்கு. ஓகே, பேட்டிங்கை பார்த்துட்டோம். பவுலிங்ல எந்த மாதிரி இருக்குன்னா, நூர் அகமது 4 ஓவர் 1 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். ஸ்கோர் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட் ஹென்றி 4 ஓவர் போல் பண்ணி ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமா தாங்க கொடுப்பாரு. கம்மியான ஸ்கோர்ல ஒரு 4 ஓவருமே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதுல ஸ்கோர்ஸ் கம்மியா கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சுல் காமோச் தான் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 ஓவரை போல் பண்ணுவாரு, 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் கலீல் அகமது 4 ஓவரை போல் பண்ணிடுவாரு. அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட் தான் கிடைக்கும். கம்பல்சரி இந்த விக்கெட்டுங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். பெருசா மற்ற பிளேயர்ஸ் சொல்ல வெறும் ஆப்ஷன் பெருசா எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல ஒரு ஃபாஸ்ட் போலர் ஒரு ஆளை உள்ள ஆட் பண்ணியே ஆகணும். அப்பதான் இந்த மேட்சை வின் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்பவே மோசமான முறையா தான் வின்னிங்ஸ் இருக்க போகுது. இப்போ இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் யார் யாரு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுவால் பிரேவிஸ் பிளே பண்றாருங்க பட்சத்துல 1, சஃபாஸ் கான் 2, சஞ்சு அல்லது ருத்ராஜ் 2, எனி ஒன் 3, அன்சுல் காமோச் 4, மேட் ஹென்றி 5, கலீல் அகமது அல்லது ஆயுஷ் மாத்ரே. ஸோ இந்த 2 பேரும் எனி ஒன் 6. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. அண்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி 1, பிளிப்சால் 2, ரச்சித் படிதார் 3, ஜிதேஷ் சர்மா 4, ஜாக்கப் டஃபி 5, புவனேஸ்வர் குமார் 6, அண்ட் ரொமாரியோ செஃபர்ட் 7, அபிநந்தன் சிங் அல்லது சுயாஷ் சர்மா 8. இந்த 8 பிளேயரோட ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு நடக்க போற மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த 2 டீம்ல எந்த டீம் வின் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இப்ப இருக்க லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு ஆர்சிபி 65% மேல நான் கொடுப்பேங்க. 65% ஆர்சிபிக்கு. இதே லைனப்ஸ் சிஎஸ்கே வந்தாங்க அப்படின்னா 65% ஆர்சிபிக்கு வின்னிங் ரேஷியோ, 35% தான் சிஎஸ்கேக்கு வின்னிங் ரேஷியோ இருக்க போகுது. ஆர்சிபி ஹோம்ல பிளே பண்ண போறாங்க. ஹோம்ல அவங்களோட இன்டென்ட் எப்படி இருக்க போகுதுங்க காமிச்சிட்டாங்க. பட் சிஎஸ்கே ஹோம்லயே அவங்க சொதப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிமே இந்த ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் தான் இருக்கு. டேஸ் லாஸ்ட் டைம்ல எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். மேட்சஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.